ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அது எத்தனையோ மேடைகள் விழாக்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த மேடையை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் பேசும்போது பேசுவோம், வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் நம்ம பண்ண படங்களெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் ஒரு 10 படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி நான் நினைக்கிற படங்களை எனக்கு கொடுத்த இயக்குநர்கள் சாட்டை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம். கதையை சொல்லிட்டு போயிட்டாரு, போராளி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் விட மாட்டேங்குது, உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷாட்டை. அதில் தான் எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிராம அண்ணன் எனக்கு கிடைச்சாரு. ரொம்ப அருகாமையிலிருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்க நமக்கு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. தம்பிராம அண்ணன் எனக்கு அதில் கிடைச்சாரு. அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிக்கும் தலைக்கூத்தல். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு. தலைக்கூத்தலை எடுத்து பார்த்தா எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஜேபி சந்தோஷம், நன்றி. கார்மேனி செல்வன் ஒரு படம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு. அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும். கார்த்திக் எங்கள் அண்ணனை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அத்தனை படைப்புகள் வந்திருக்கு, இன்னும் வரும். எழுதும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் இருப்பார். அந்த சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எங்கள் அண்ணனோட பயணிச்சுட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிண்ணே. மணிமாறன் சார் சங்க தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். அதாவது இப்போ கூட 18வது மாநில மாநாடு எனக்கு ஒரு அழைப்பு விட்டுருந்தாங்க. அங்கே போகும்போது பார்த்தா நம்ம சங்கத்தலைவன் போஸ்டர் தான் இருந்தது. எங்கே போனாலும் அந்த பொது உடைமை பேசும்போது நம்ம நிற்கிறோம் சார், அந்த படைப்பை மறக்கவே முடியாது சார். அப்படி ஒரு படைப்பு கொடுத்தீங்க. எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய சிவா வெள்ளையானைன்னு ஒரு படைப்பு பண்ணார். அதாவது விவசாயி சார்ந்த ஒரு திரைப்படத்தை, அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. சிவான ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு கிடைத்தது மாணிக்கம்னு ஒரு திரைப்படம். என் நண்பன் நந்தா பெரியசாமி அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்தாரு. காலத்துக்கும் நின்று நம்மளோட பேசக்கூடிய ஒரு திரைப்படம். தம்பி பிராங்க்லின் ரைட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம். இதுக்கு மேல போலீஸ் வேடம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை எனக்குள்ள கொண்டு வந்து கொடுத்த ஒரு திரைப்படம். தம்பி ரொம்ப நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. இவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது நான் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் ஆக்ஷன் சொல்லி நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறைவனுக்கு நன்றி. ஸோ வரும்போதே சொல்லிட்டாங்க நண்பன்ட்டு. ஸோ தெலுங்கு சினிமாலேருந்து நிறைய படங்கள் நடித்து ஒரு டைரக்டராக தமிழ் சினிமாவுக்கு வராங்க. வாழ்த்துக்கள் மச்சான். படத்தோட நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போது நிறைய விஷயங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு காட்டிக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்பயுமே அப்பா அப்படின்னா சமுத்திரக்கனி அண்ணா இல்லாமல் ஒரு படம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு டைட்டிலுமே வச்சு அண்ணா ஒரு படம் நடிச்சிட்டாரு. எல்லா படத்துலயும் அப்பாவா அவர் நடிச்ச படங்கள் எதுவுமே எப்படி சொல்றது, நம்ம மனசுல வெற்றி தோல்வியை தாண்டி அது மனசுல அவ்வளோ ஒரு இதை கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி இந்த படம் வெற்றியாகவும் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பெரிய லைஃபை கொடுக்கும் அப்படின்றத நம்புறேன். அண்ட் கனியண்ணா ரீசெண்டா இப்ப சொன்னாங்க ஒரு இதுல ஃபங்க்ஷன்ல, நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாங்க, நிறைய பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு, அவர் தூக்கி விடுறாங்க ஒவ்வொருத்தரையும். அவர் ஒரு படம் கமிட் பண்றாங்கன்னா அந்த டைரக்டரையும் அந்த டீமையும் அவரு என்ன கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரோ அந்த மாதிரி அவங்களையும் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல எல்லாரையும் அதை அரவணைச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரையும் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஆயுளை கொடுக்கணும். தேங்க்யூ. When Dhanraj was narrating the story in Zoom call, then when he told the story, that is one thing, and the second thing he told that Kani Anna accepted the story and he said this film we need to do. So this made me to do this film. From there my family was extended, and I feel Samudragani Anna is like my own brother, and because of him I did this movie, and now I'm very happy and I'm blessed that we are bringing to the audience. I feel everyone will realize what is the importance between the father and son bonding, and everyone will remember their father, and definitely this film make you too emotional, and definitely you will call your father, call your appa and say, "Appa, I miss you."
So thank you everyone, and please do watch and support on Feb 21. We are coming in theaters. Thank you everyone in this journey who supported us. Thank you GRR Movies for releasing this amazingly. Thank you so much. தம்பி சமுத்திரக்கனி இந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளை யானை, சங்கத்தமிழர், இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும், ஒரு கைத்துக்கட்டில் மல்லாக்கப்படுத்திட்டு பாலெல்லாம் கலந்து போய் பக்கப்பான்னு யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதிச்சோம், எத்தனை கோடி பணம் இருக்கு, அதில் என்ன சாதிச்சோம், அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கனி அவருக்கு நிச்சயம் 80 ஒரு 90 நல்ல கண்ணையா வாழ்கிற வாழ மாதிரி வாழ்வாரு. அப்படியே வாழுகிற பொழுது சுய நினைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்திருக்கேன்னு யோசிக்கலாம். ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகனும் அழைக்கிறார், தென்னிந்தியாவினுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரோடும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அதற்கு பின்னணியில அந்த மனசு இருக்குல்ல, எப்படி ஏறும் இறங்கும் இறங்கும், ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் அந்த எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை அன்பழகன் தான். நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே, ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்த கதை தந்தை மகள் என்ற உறவு, இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன, இந்த கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதநேயத்தை மீட்டெடுத்தது என்பது ஒரு சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவன் திருடராக தொடர்ச்சியாக இருந்து எங்கோ சேதாரமா இருப்பான். அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக மாணிக்கம் படமே பாருங்க, சாட்டை எடுத்து பாருங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடிட்டு பேரன் பேத்தியோட உட்கார்ந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம். பா தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கி விட்டேன், தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்ல, திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். சோ நிச்சயமாக இந்த சாட்டையில் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்துல அனன்யாஸ் நானா நானினா ஹிந்தியில தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு phase 1, phase 2, phase 3, phase 5, phase 6 வரைக்கும் கம்மிட் ஆயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள், ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சு அவர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்ப சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய வெற்றி பணத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது. சோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்று தான் பேசுறேன், என்ன பேசுறது தம்பியை கூப்பிட்டுச்சு. இந்த ஃபீல் குட் முதல்ல ஃபீல் குட்ன்றாங்க. இந்த ஃபீல் குட்டை முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னது யார் தெரியுங்களா சார்? அதை மட்டும் சொல்லிட்டு ஃபீல் குட் புராணம் தான், ஆனா எழுதுனது மனுஷன் இல்லையா? கம்பர் தான் இந்த ஃபீல் குட். இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர் கம்பன் தான். தம்பி சுப்பிரமணிய சொல்லி என்னன்னா, ராமன் கடவுள், அவனை இரவு பகலாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி. ஒரு சூழ்நிலையில ராமன் வில்லாதியான் வில் தைத்து விட்டது, மரணத்தின் வாசல், சாக போறேன்னு தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அழுதனவும் வணங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எய்தப்பட்டிருக்க கூடாது, என் ராமன் கொலையாளி ஆயிடக்கூடாது என்ற பதட்டத்துடன் அந்த வில் எடுத்து பார்க்கிறான். பார்த்தா ராமனுடைய வில் கலங்குறான். ஐயோ, பார்த்தா ராமன் என்றாராம், ராமா நீயா இதை எய்தாய், நீயா இந்த பரிச்சலுக்கு நீயா காரணமாய் போகிறாய், இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாவிக்கக்கூடியவனா நீ இந்த பரிச்சொல்லை சுமந்தால் இந்த புகை என்ற மௌனத்தை யார் சுமந்தா? தகுதியில் அனுப்பி உட்கார்ந்துட போறானே. சோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பாத்தீங்களா? புராணம் தான் எழுதுனது. அந்த வசனங்கள் போடுறான் பாருங்க. ஏய், ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன்டா நீ ராஜவம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி, நான் குரங்கு இடத்தை சேர்ந்தவன். ஐயோ, அப்பேற்பட்ட கடவுள் தான்
அத்தனை யோசிக்கிறான். ஓ, மனைவி சீதா பிறந்த காரணத்தினால நீ குத்திட்டியாப்பா, நீ என்ன செயல் செஞ்சன்னு உனக்கே தெரியாமலே செய்தியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனா மாறு வேஷம் போட்டு என் மனைவியை தூக்குற ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கிய உனக்கு வித்தியாசம் என்ன இருக்குப்பா? அந்த உலக பேசுமாடா, அதை நினைச்சு எனக்கு சங்கடம் இருக்குப்பா. சோ அவனை நினைத்தே ஃபீல் பண்றான். ஃபீல் பண்ணி பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாவதற்குத்தான், பாசிட்டிவ் அப்படின்றதுனால வாழ்வதற்கு என்று சொல்லுவோம். பிறக்கும் பொழுது இன்னொரு சாபம், அதனாலதான் பிரசவம். ஆனா சாவு இருக்கிற பொழுது, இந்த மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது. மரணம் இருக்கிற பொழுது மனிதன் இருக்க மாட்டான். ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்படி, நான் வணங்கிய கடவுளே என்னை குத்துகிறான், கொள்கிறான். நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகையில் திருப்தி. 2 அப்ளிகேஷன். என் தம்பி சுப்ரீம் கொஞ்சம் போதவஸ்தான், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ். இதே மாதிரி வேத ஏதோ ஒரு நூலில ஒரு சூழ்நிலையில அவன் மேல இதே மாதிரி பணத்தை ஒண்ணு. இன்னொன்று, சுக்ரீவன் தான் ராமன்ட்ட சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டுனான். அப்படி உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்த பிறகு என் தம்பிக்கு கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் தடுத்துறியா? இந்த அப்ளிகேஷன் தான் பண்ணான். இதை படிக்கிற பொழுது இதுதான் இதனுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபீல் குட் டைரக்டர்ஸ். உங்கள் அனைவரையும் இதை விட வயதில் இளையவர்களாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். வாழ்க வையம். எல்லாருக்கும் வணக்கம். கணேனா, தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு அது கேட்க மாட்டீங்களா? மை ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அதே ஹேண்டு இங்கே கூட போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. தேங்க்யூ கணேனா, தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்த எல்லா டைரக்டருக்கு நன்றி சார். வை பிகாஸ் நான் கூட கணன படத்துக்கு டைரக்ஷன் பண்ணப்போ நீங்க கூட பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த ராமம் ராகம் படம்ல உங்க ரெஸ்பெக்ட் எல்லாம் அப்படியே இருக்கும் சார். கண்டிப்பா அது மட்டும் நான் சொல்றேன் சார். இப்போ வரைக்கும் அப்பாவா ஒரு 21 படம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஏமோ அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாங்க, அந்த டேட்டே வந்துச்சு 21. அப்புறம் எங்க ப்ரொடியூசர் பிருத்வி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த படத்துக்கு எனக்கு ஒரு நல்லா பண்ணா, ஒரு புது டைரக்டர் நல்லா பண்ணான்னு வரும். ஐ எம் வெரி ஹாப்பி. பட் எந்த படமும் அந்த மட்டுக்கே கிரியேட் பண்றது, அது இல்லாம இந்த ஃபீல் குட் படத்துக்கு கூட காசு வந்தா நல்ல நல்ல ப்ரொடியூசர் வருவாங்க, நல்ல நல்ல ட்ரை பண்ண ஸ்டோரி சொல்றதுக்கு இந்த படம் ஓடணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தேங்க்யூ. நான் டைரக்ஷன் எதுக்கு பண்ணேன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது. மை அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் மை கோ டைரக்டர், மை அசோசியேட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த வேதிக்கையில் அது சொல்லணும், அது என் బాధ్యత. அப்புறம் மை டிஓபி అండ్ మై ఎడిటర్ మార్తాండ కె వెంకటేష్ గారు, మై ప్రజెంటర్ ఆరిపాక ప్రభాకర్ గారు అండ్ எவ்ரிவன், தேங்க்யூ ஸோ மச். நான் நினைக்கல இப்போ பார்த்தா இந்த படம் ஃபர்ஸ்ட் 21st ரிலீஸ் அப்போ தியேட்டர்ல பார்த்தா இப்படிதான் இருக்கிறோம் க்ரௌடு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தமிழ் நல்லா பேசணும், அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஐம் வெரி சாரி, எதனா நான் தப்பாக பேசினா மன்னிச்சுங்க. நீங்கள்லாம் நான் ஹைதராபாத்தில் பார்க்குறேன், எவ்ரி மீடியா எல்லாம் சோஷியல் மீடியா அண்ட் மெயின் மீடியா அண்ட் ட்விட்டர், ஃபேஸ்புக் ப்ரமோஷன் நல்லா பண்ணுறாங்க. தேங்க்யூ குணா, தேங்க்யூ ஸோ மச் யுவர் சப்போர்ட். இன்னும் படம்ல இந்த எல்லாரும் சொன்னாங்க, இந்த ராமாயணம் பற்றி எல்லாம் சொன்னாங்க. அது ராமாயணம்ல தசரதர் சொன்ன மாதிரி ராமுடு வாரு வனவாசம் போவாங்க. பட் இந்த படத்துல ராமுடு என்ன சொன்னா அதுக்காக அப்பா எங்கேயோ போவாங்க. அதான் இந்த ராமாயணம், அது ராமம் ராமம். அண்ணன் இல்லாம நான் இந்த படம் ட்ரீம்கே வராது. எவ்ரி டைம் நாங்க எவ்வளவு டார்ச்சர், நான் அண்ணனுக்கு இவ்வளவு டார்ச்சர் யாரு இந்த டைரக்டர்ஸ் யாரும் கொடுக்கல நினைக்கிறேன். ஆனா கிரீன் பார்க் இல்லைன்னா அண்ணா வீட்டுக்கு வந்துடுங்க. எனக்கு தெரியும் கிரீன் பார்க் இருக்கும், இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ப்ரொமோஷன் பண்றதுக்கு இடம் இல்லைன்னா எங்க வீட்டுல பண்றா, ஆனா வீட்டுலன்னு பண்ணுவாங்க. அப்போ அவ்வளவு டார்ச்சர் என்னன்னு, ஆனா கெஸ்ட்ல தெரியும் எனக்கு, நான் என்ன பேசணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் அது 6:30 அது ஒரு வீடியோ எடுத்தேன் நான்.
எதுக்கு இவளை காதலன்னா என் மேல இருக்கா இல்ல ப்ரொடியூசர் மேல இருக்கா, அதுல படத்து மேல இருக்கு, அது போதும். ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும்னு நினைச்ச ஒரு இது ஒரு அண்ணா மாதிரி யார் இருப்பாங்க எனக்கு தெரியல. நான் டிராவல் பண்ணப்போ எனக்கு தாராசப்படுவாங்கன்னு சொன்னான். எனக்கு ஆப்போசிட் வந்த அண்ணதான் லாஸ்ட் அண்ணதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே ஃப்ளைட்ல இருந்து அப்படியே கை இது பண்ணிட்டு வீட்டு வரைக்கும், வீட்டுல இருந்து பிரசாத் லேப் வரைக்கும், பிரசாத் லேப்ல இருந்து ஹைதராபாத் வரைக்கும் அண்ணதான் பேக் சைட்ல இருக்காங்க. எனக்கு அப்பா இல்லை, பட் இப்ப இருக்காங்க. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த லோகோ அப்போ எல்லாரும் கேட்டாங்க எந்த லோகோவில் அந்த ரெட் கலர் அப்போ ரெட் கலர் இஸ் சன் அண்ட் ஃபாதர் பிளட் ரிலேஷன் கலர். தட்ஸ் வை ஐ புட் இட் அட் ரெட். தென் ஃபேஸஸ், அப்பா ஷாடோ தானே சன், தட்ஸ் வை த டூ ஃபேஸஸ். தட் சைன், அது அப்பா சந்தகம் தானே பையன், அதுக்காக சந்தகம். அதான் இந்த ராமராகம். இந்த படத்தை 21st ரிலீஸ் ஆகுது பெப். சமுத்திரக்கனி அண்ணா மாதிரி அப்பா எல்லா வீட்லயும் இருப்பாங்க. பட் இந்த ராகவா எந்த வீட்டுல கூட இருக்கக்கூடாது. அதான் இந்த படம். தேங்க்யூ மை மியூசிக் டைரக்டர் அருண், எவ்ரி ஒன். இன்னும் மோக்ஷா, தேங்க்ஸ் அம்மா, தேங்க்யூ. இந்த கேரக்டர் ஏதோ வந்துச்சு, ஒரு டூயட் போட்டு ஒரு சாங் மாண்டேஜ் போட்டு அப்படி போயிடுச்சு, அந்த மாதிரி இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். தேங்க்யூ ஆக்செப்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ அம்மா. நல்ல படம் தமிழ்ல கூட உங்களுக்கு வரணும். தேங்க்யூ அம்மா. அம்மா தேங்க்ஸ் அம்மா. நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்பா இல்லை, அம்மாயே இல்லை, இப்ப இருக்கு. ஒரு படம் ஒரு குடும்பம் கொடுத்துச்சு, அது மேல சக்சஸ் என்ன இருக்கும்? எனக்கு ஒரு அப்பா அம்மானே கொடுத்துச்சு, அதுக்கு மேல சக்சஸ் என்ன இருக்கும்? நான் சக்சஸ்ல இருக்கேன். எனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்த படம் ராமராகம். சார் முருகன் சார், அந்த கிளைமேக்ஸ் சாங் எனக்கு தெரியும் சார். எதுக்கு நான் ரிவீல் பண்ணலதோ உங்களுக்கு தெரியும். அது படத்துலனே பார்க்கணும், அதுக்காக நான் ரிவீல் பண்ணல சார். நான் போன்லனே பேசிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பார்க்குறேன். ஒரு ஐ திங்க் ஒரு 18 வெர்ஷன்ஸ் நீங்க கொடுத்தீங்க. ஐ லவ் யூ சார். அந்த சாங் அப்புறம் எல்லாரும் பேசுவாங்க சார். நைஸ் சாங் கொடுத்தீங்க. அப்புறம் யுகபாரதி அண்ணா வரல, பிஸியா இருக்காங்க. யுகபாரதி சார், அந்த சாங் நீங்க பார்த்த சாங் யுகபாரதி சார். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், பட் நான் விசுவல் மட்டும் ஃபர்ஸ்டே நானே எடுத்துட்டேன் சார். ஒரு மாஸ்டர் கூட இல்லை இருக்கு. நான் என்ன யோசிச்சனோ அதை விசுவல் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் சார். நீங்க அது ஒரு சாங் மாதிரி எனக்கு கொடுங்க சார். அப்போ மியூசிக் பண்ணலாம் வந்தாங்க சார். அப்போ சாங் கொடுத்தாங்க. மீச முன்ன கந்தம் உங்க வீட்டுல இருக்கு, அது பார்த்து நீ ட்ரை பண்ற, எதுக்கு வெளியே போற, அந்த மாதிரி சொன்னாங்க. கொலை சாமி போலன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஓட் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் யுகபாரதி அண்ணா. எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்க இருந்தா எல்லாரும் 21st தியேட்டருக்கு வந்து பிளஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நல்ல படம். அது பார்த்த அப்புறம் நல்லதா இல்லைன்னா தெரியும், பார்க்க முந்தே நல்லதா இல்லையான்னு வேண்டாம். பார்த்துட்டு நல்ல இல்லைன்னா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு ரிப்பீட் பண்ணாம இருப்பேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் தமிழ்நாடுல ஜிஆர்ஆர் ரகு சார் நல்ல தியேட்டர் கொடுப்பான்னு சொன்னாங்க. நல்ல தியேட்டர் கொடுங்க சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எதுக்குன்னா துபாயில இருந்து காசு எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு வைக்கிறா சார். இங்க காசு இங்கேயே இருக்கணும். ப்ளீஸ் துபாய்க்கு போகக்கூடாது. ஓகே, யார் அங்கிருந்தாலும் யாரோ டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும்னா ஒரு நியூ ப்ரொடியூசர் நம்பி தயார் பண்ணணும். அதுக்காக இந்த படம் நல்லா ஓடணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எதனா தப்பா பேசினா மன்னிச்சுங்க சார். தேங்க்யூ. എല്ലാവർക്കും നമസ്കാരം. আমি আপনাদের সবাইকে খুব ভালোবাসি। എല്ലാ ডিরেক্টর্স, media friends, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഞാൻ Moksha. I really feel extremely privileged and lucky to get into Tamil film industry through this film, Ramam Raghavam. So little emotional, little tensed. I always felt that it is very important to not only always doing, heroine character, lead role, having a screen time, very big time. It's also very important to be a part of wonderful, good films. So that too in Samudragani sir's film. Thank you so much, producer sir, Prithvi sir, Dhanraj Garu, for trusting me, and with the hope of working with Samudragani sir in any upcoming film. And I really want to do more and more Tamil films. So
இப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்கீங்க. நம்ம படம் 24th February ரிலீஸ் பண்றீங்க. சாரி 21st ரிலீஸ் பண்றீங்க. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து வாட்ச் அண்ட் டு சப்போர்ட் அஸ் அண்ட் லவ் யூ ஆல். தமிழ் ஆடியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை அன்பர்கள், அதாவது எல்லா ஃபார்மேட்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல்விஷர்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர் சமுத்திரகனி சார், அவருடைய முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு வெற்றி இயக்குனராக சின்னத்திரையில் இருந்தார். அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பிச்சாரு. ஒரு சில படங்கள் இயக்குனாரு. அது பேசப்பட்டது, ஆனால் அது வந்து பெருசா ஒரு வரவேற்பு கிடைக்கல. அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாம மீண்டும் வந்து சின்னத்திரைக்கு வந்து திருப்பி இயக்குனாரு. அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை, எனக்கு பெரிய ஒரு விஷயத்து இருக்கு, நான் அதை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு, உனக்கு என்னமா பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லைம்மா, பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போனாரு. ஆனா அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டரா போனாரு. அதுக்கப்புறமா பொறுமையா ஒரு படமா இயக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடிகரா மாறினாரு. அப்பவும் வந்து அவர் எங்கேயுமே நிக்கவே இல்லை. எப்பவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்டா, வாழ்க்கையில நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இன்னி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரமேஷ் சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சிடணும்டா. ஆனா அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்துல நம்ம திரும்பி பார்க்க போது நம்ம என்ன படைச்சோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம், இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம பேர் சொல்ற மாதிரி ஒரு 20 படைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட. ஏன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அதுக்கு பெரிய சாட்சி. அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குனர்கள் இன்னைக்கு சனி சாருக்காக வந்திருக்காங்கன்னா அவர் மேல வச்சிருக்கிற அது ஒரு அந்த அளவு கடந்த ஒரு பாசம், மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகள்ல கண்டிப்பா ராகமும் கண்டிப்பா வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் வந்து இப்ப சொன்னாரு, அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனா வந்து என்ன வந்து அவர் வந்து பாதிச்சு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதையும் தாண்டி வந்து நம்ம இயக்குனர் தன்ராஜும் வந்து அது வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே பொருந்தது. ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு. அதை வந்து ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போறாங்க. ஸோ எல்லாரும் போல நானும் காத்திருக்கிறேன். நானும் ஒரு தந்தை தான். என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்ல எப்படி இருக்குன்றதை நானும் பார்க்கணுன்றதுல ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய். ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்கள் இயக்கணும், தயாரிக்கணும். அதே போல தன்ராஜ், வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ் உங்களை வாழ வைக்கும், கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கிருந்து கணியண்ணன் நேர்காணல் செஞ்சிருக்கேன், அண்ணன் நேர்காணல் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏன்னா எதுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கிறத பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற இந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடைமையையும் பொதுவா நம்ம அலட்சியப்படுத்துற நம்மளோட உடைமைகளா இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளுடைய உணர்வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி செல்லமா ஒரு அரைஞ்சு மனுஷனா வாழ்றதுக்கான வழியை போட்டு கொடுக்கிற எளிய மனிதர், தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுத்திரக்கணி எனக்கு முதல்ல பெரிய வணக்கம். இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரரா இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதான் சமுத்திரக்கணி அண்ணன். அது தமிழ் சினிமா எப்போதும் தவறப்பட்டதே கிடையாது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன்னு கனியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில உட்கார வச்ச கனியண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. சேகுவாரா சொன்ன ஒண்ணு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சேகுவாரா சொல்லுவாரு, நான் வீழ்ந்து விட்டால் என்ன, என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள், தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்லுவார். அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான, துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும்.
தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லா மேடை மேல இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் வணக்கம். ராமம் ராகவம் 21 February ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது அப்பா மகனோட ஒரு ஸ்டோரி. ஆனா எனக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டா வந்தோம், நடிச்சோ, பணம் வாங்கினோம், போனோன்றது கிடையாதுங்க. என் நெஞ்சுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிற ஒரு படம். எல்லா படத்துலயும் அம்மாவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனா இந்த படத்துல நம்ம டைரக்டர் தன்ராஜ் அவங்க ஒரு பேச்சு சொன்னாங்க, எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்குன்ட்டு. அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடைச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல எனக்கு அவ்வளவு நல்லா நடிக்க வச்சிருக்காங்க. ஒரு ஆக்டர் டைரக்டர்னாலதான் ஆக முடியும். ஸோ எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சமுத்திரக்கனி சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றது ரொம்ப அதிர்ஷ்டமா ஃபீல் பண்றேன். நான் அவங்க கூட நடிக்கிறதுக்கு சார் ஒத்துக்கின்றதுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு படம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். கண்டிப்பா தியேட்டருக்கு வாங்க. நம்ம டீமை ஆசீர்வாதிச்சுங்க. தேங்க்யூங்க. என்னமே பேச முடியல, ரொம்ப எமோஷனலா. உங்களை பத்தி புகழ்ந்து பேசணுன்றாங்க. காலையிலே வந்தீங்கன்னு இப்பதான் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருங்கக்கா, ஸ்பெஷலா பத்திரிக்கையாளர் கார்டு. எல்லா படத்தையும் பார்க்கலாம்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சொந்தங்களுக்கு நன்றி. தம்பி பிருத்திவி, அதாவது அவன் தம்பி தான், தம்பியாவே ஆயிட்டான். அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது. நல்லா இருக்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தன்ராஜ் போற போக்குல 1.5 நிமிஷத்துல ஏதாவது சொன்னாங்க கதையை. கேரவன்ல இருந்து இறங்கி நான் ஷாட்டுக்கு போற கேப்ல அண்ணா கலனா கேள்னான்னு சொல்லி, ஏன்னா எப்பவுமே அவனை நான் தீபக் மாதிரி தான். என்னன்னா 2014 நிமிர்ந்து ஷூட்டிங்ல அவன் மீட் பண்றேன். நிமிர்ந்து ஷூட்டிங்ல வந்து ஜெண்டாபாய் கபிராஜன் தெலுங்கு வெர்ஷன்ல வந்து நடிக்கிறான். எப்பவுமே அவன் தனியா போய் உட்காந்துக்கிறது, சேர் போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை. ஷார்ட் முடிஞ்சோன்னே வந்து கேமரா பின்னாடி நிற்பான், மானிட்டர் பார்ப்பான், ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான், போவான் வருவான், இப்படியே இருப்பான். அவன் மேல ஒரு தனி கவனம் வந்தது, ஒரு ஈர்ப்பு வந்தது. அவனோட பேச ஆரம்பிச்சேன், பழக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா யாரையா கூப்பிட்டு வருவான், இவனும் அப்படிதான் செய்வான். யாரையா கூப்பிட்டு வந்து அவன் அவனுக்குன்னு கேட்க மாட்டான், அந்த அவனை கூப்பிட்டு வந்து காட்டுவான். ஆனால் இவன் நல்லா நடிப்பானே, ஆனால் அவன் படத்துல என்ன காஸ்டிங் சொல்லி எனக்கு அந்த லிஸ்ட் மட்டும் கூட. நிறைய குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் அந்த லிஸ்ட் எல்லாம் தரேன், நீ யூஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான். அப்புறம் திடீர்னு நான் ஒரு கதை கேட்டேன், நல்ல கதை, நீ நடிச்சா நல்லா இருக்கும். அந்த டைரக்டரை கூப்பிட்டு வந்தான். விமானம்னு ஒரு படம், அந்த படம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த விமானம் கூப்பிட்டு வந்து கேட்க வச்சது அவன் தான். அந்த கதையை கேட்டோம், பிடிச்சிருந்தது, வாடா பண்ணுவோம். அந்த விமானம் ஷூட்டிங்ல தான் இந்த கதையை, அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது, சிவாவோட கதை தான் இது. அந்த 2வது கதையை உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, இதுக்கு அடுத்து இந்த கதை பண்ண போறோம் அப்படின்னோடனே இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, அப்பா யார் பண்றது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஷார்ட்ல இருந்தேன். வந்தேன், என்ன ஒரு கதை சொல்றேன் கேளேன் அப்படின்னா, டேய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே டைம் இருக்குது, இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன். நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர்ற அந்த ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கேப்பில், அது ஒரு பெரிய ஷார்ட்ன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க. நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான். சொல்லி முடிச்சோன்னு என்ன யார் ராப்பா பண்ணுறாரு, இல்லைன்னா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். சரி பண்ணிடுவோம் போடா அப்படின்னா, அண்ணே ஆமாம் பண்ணுறோம்டா போடா பண்ணிடுவோம், அவ்வளோதானே, நல்லா இருக்கு, நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்துல ஒரு 10-15 கேசஸ் இருக்கு. அந்த கேசஸ் எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ். அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னு உடனே எனக்கு புரியல. என்னென்ன சொல்றேன், ஆமா இது இங்க நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. இதை நீ சொல்ற வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமா இருக்கும். ஆனா நீ உள்ளுக்குள்ள வச்சிருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் தான். இதை சொல்லணும். இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும், ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா, அவனுக்கு ஒரு பையன் திருந்திட்டா போதும், இந்த படம் பெரிய வெற்றி. பல பேரை யோசிக்க வைக்கும். நிறைய சூழல்ல, நிறைய குடும்பங்கள்ல நம்ம நினைச்ச மாதிரி நம்ம புள்ள இல்லையேன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்னமா யோசிக்க வைக்கும், ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும் நம்புறோம். அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றி நினைக்கிறோம். தன்ராஜ் வாழ்த்துக்கள், நீ நல்லா வருவடா. ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல, அவனுடைய ஒரு 100 படத்துல நடிச்சா கூட 100 படத்துலயும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கேன்.
எல்லா டைரக்டர் பின்னாடியும் போய் அங்கங்க அந்த எல்லாம் இவன் கத்துக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணான் டைரக்ட் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் 2 நாள் தான் அவன் தடுமாறினா. நான் சொன்னேன், எதுக்கு தடுமாறுற, எடு, நீ சொல்றது கேட்க தானே வந்திருக்கோம், எடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அசால்ட்டா அழகா ரொம்ப குழப்பமே இல்லாம ஹேண்டில் பண்ணான். நல்ல டைரக்டர் ஆகுது. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க. அப்புறம் அம்மா அம்மா வந்து நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது. ரொம்ப ரொம்ப இயல்பா ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பேசும்போது, நடிச்சப்போ, தமிழ் அவங்களே டப்பிங் பேச சொன்னோம். எல்லாமே அவங்க என்ன பேசினாங்க. ஆமா, தெலுங்கு நான் தான் பேசினேன். எனக்கு அது ரொம்ப இயல்பா இருந்தது. என்னன்னா அந்த உயிர் கொடுக்கறது சம்மந்தப்பட்டவங்க பேசினாதான் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால தெலுங்குலேயும் கொஞ்சம் டைம் எடுத்து நானே பேசுறேன்னு சொல்லி உட்காந்து பேசணும். நல்லா வந்திருக்கு. அம்மா ஒரு நல்ல வரவா இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறைய தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும். ரொம்ப நல்லா வருவீங்க. முருகன் சார் சொன்ன மாதிரி இந்த கனெக்ஷன். வாழ்த்துக்கள். அதாவது நல்ல எண்ணம், நண்பன் சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும். அது இருக்கு நம்ம கிட்ட. நல்ல மனசு இருந்தா போதும். எங்க அண்ணன் சிவா சொன்ன மாதிரி, ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானுன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடிச்சு அவங்க காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை. ஐயோ அந்த நிகழ்வு நடக்காம இருந்தா போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்களேன். அந்த எண்ணமே அவனை மாத்தும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நல்லதே செய்ய வேண்டாம், நல்லது நினைச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துலதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவ்வளவு வேகம், அவ்வளவு பிஸி. இதுக்கு நடுவுல இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும். ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்னைக்குமே கைவிட்டதில்லை. இருக்கறம் நீட்டி வரவேற்றிருக்காங்க. பணம் பணம் பணம், அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசு தான். எத்தனை பேர் மனசு இது கொள்ளையடிக்குதுன்றது தான். இதை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்க நிலைச்சு நிற்கும். கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும். அதை நோக்கி தான் இப்ப நகர்ந்துட்டு இருக்க. ரெண்டுக்கு நடுவுல தான் நம்ம நிற்கிறோம். அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும், உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது கமர்ஷியலா காசு இன்னைக்கு வருதுன்றத கொஞ்சம் பார்ப்போம். அது லாக் இதுல கூட விழலாம், அந்த பிணைப்பு இதுல கூட நடக்கலாம். இந்த பிணைப்புல இந்த படத்துல நடக்கலன்னா அடுத்த படத்துல நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்னைக்குமே தடுமாறி தயங்கி எல்லாம் நின்றவே மாட்டோம். அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம். வெற்றி நமக்கு வெல்வோம். நன்றி.